ஸோ நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போக 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 நம்ம பொள்ளாச்சி ரீச் பண்ணுற டைமில் நல்ல ஒரு மழை கிடச்சிதுங்க. ஸோ அந்த மலையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ இட் அரௌண்ட் லைக் ஒரு 4 hours ஆகும் நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி போகும்போது ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்திட்டு ஒரு இன்டர்வல் பிரேக் எடுத்தார் இவர். அப்படி எடுக்கும்போது இந்த பழத்தை போய் எங்கேயோ பொறிச்சிட்டு வந்தார். ஸோ இந்த பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனை பழம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊரில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை நான் ட்ரை பண்ணல, பட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பிரிட்ஜ் பார்த்தோம். இந்த பிரிட்ஜில் நின்று சில கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு மவுண்டன் வியூலாம் பார்த்து அதெல்லாம் நாங்கள் கேமராவில் கவர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 days and 2 night பிளான் தான். இது வந்து மூணாரில் இருக்க வெல்மவுண்ட் அப்படின்ற பிளேஸ் which is actually familiar on Instagram. ஸோ நான் அந்த பேஜோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இட் வாஸ் ரியலி குட் அண்ட் தேர் ஃபுட் வாஸ் ரியலி குட். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு ஆர்டர் புக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் எங்களுக்கு தேவையான ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதாங்க என்னோடய செகண்ட் டேயோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். ஸோ இது நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடியோவில் தான் வாங்கினோம். இங்கே கோயம்புத்தூரில் இருக்க ஜுடியோவில் தான் நாங்கள் போய் இதை வாங்கிட்டு முந்தின நாள் தான் போய் வாங்கினோம். ஸோ இட் வாஸ் ரியலி குட். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை இங்கே கோயம்புத்தூரில் இருக்க ஜுடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரையல் பண்ண விட மாட்டாங்க. அது கொஞ்சம் கடியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ இந்த ஃபிட்டும் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நாங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் ஒரு கப்பிள் ஷூட் மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் இவர் வந்து வெளியே நின்று இந்த மாதிரி கிளிப்ஸ்க்கு ட்ரைபாடில் கேம் செட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே போய் சில கிளிப்ஸ்லாம் எடுக்கலான்றதா பிளானு. இவருன்றனே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னோடய வீட்டுக்காரர். ஸோ அவர் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ 2 பேருமே அப்படியே இங்கே கொஞ்சம் சும்மா செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அலப்ரைஸ் கொடுத்துட்டு அப்படியே வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபாட் செட் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு அவருக்கு கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். ஸோ இதனால் தூக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல. அப்படி இப்படின்னு அப்படியே வீடியோ சாட்சி ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணேன். அவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் இல்லை. ஸோ அப்புறம் எப்படியோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா இதுதான் நாங்கள் இருந்த அந்த ஏ ஃப்ரேம். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு அவரோட யூடியூப் சேனலுக்காக சில பல வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். சரி சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவரும் மேலே கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கீழே போனோங்க. கீழே நமக்கு ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே சில கேம்ப் ஃபயர் லொக்கேஷன் இருக்கும். அதை நான் எடுக்க மறந்துட்டேன், அதனால் இதில் ஆட் பண்ண முடியலை. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கும்போது தான் எங்களோட கிட்னி 2 கிட்னியும் கொஞ்சம் அப்படியே பிளிங்க் ஆச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஸோ லொக்கேஷன் நல்லா இருக்கே, பீங் அ டான்ஸ் ஆடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 பேத்துக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு கொரியோ இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஆடி அதை ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சூப்பர்வைசர் அவர் வந்துட்டு இன்னொரு லொக்கேஷன் இருக்குது உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போனார். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப சரிவாக தான் இருக்கும். மழை வந்தனால அப்படி இருக்குது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி அதில் சில பிக்ஸ்லாம் எடுத்தோம். வேறு லெவலில் கிடச்சிதுங்க. வித்தவுட் எடிட் இட் வாஸ் ரியலி நைஸ். அந்த பிக் நான் உங்களுக்கு இங்கே மேலே காட்டுறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு சரி நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 4:30 ரெடியாக இருங்க, நம்ம ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் சொன்னார். அப்புறம் நான் இதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு, விறுவிறுத்து வந்து நின்றுருந்தேன். சரி நான் என்ன இவர்கிட்ட சொன்னேன்னா என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொன்னேன்னா நான் வரலைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்துட்டு இல்லை வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணி இந்த ஆளினை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனார். இந்த படத்தில் வர மாதிரி 2 கிலோமீட்டர்னு 3 கிலோமீட்டர் எங்களை நடக்க வச்சுட்டாங்க மேலே. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கூட கஷ்டம்தான், இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே எனக்கு கஷ்டம்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் அங்கே ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு என்னையவே மலையெல்லாம் ஏற வச்சுட்டாங்க. பட் ஏறினதுக்கப்புறம் இட் வாஸ் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எப்படி இருந்துச்சுன்னா அந்த மேகம் வந்து நம்ம காலுக்கீழே போயிட்டுருக்க மாதிரி அப்படி ஒரு
மிஸ்டாக இருந்துச்சு ஃபுல்லும் சுற்றி. பட் என்னென்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக போகணும், நல்லா ஷூஸ் பேர் பண்ணிவிட்டு போகணும். எங்கள் கூட இன்னொரு கப்பலும் வந்திருந்தாங்க. பட் அவங்க ஷூஸ் போடாமல் வெறும் காலையே தான் நடந்தாங்க. பட் அவங்க சீக்கிரமாக ஏறிட்டாங்க. அப்புறம் அங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இடையில அப்பப்போ டயர்டாகி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணி மேலே ஏறிட்டோம். இவங்க என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. இவங்க வந்துட்டு லைக் இவங்க ஃபிட்டப் ஆக மாட்டாங்க. அந்த சூப்பர்வைசர்ஸ் லைக் வாங்க போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதாங்க எங்களோட ட்ரிப்பு. இந்த ட்ரக்கிங்கை நாங்கள் ஒரு 5 மணிக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மேலே போய் ரீச் ஆனது ஒரு 6 இருக்கும். ரொம்ப காற்றடிக்கிறனால சரி ஓகே நம்ம கீழே இறங்கிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி அப்புறம் ஒரு 6:15 6:30க்கு கீழே இறங்கிட்டோம். பட் நாங்கள் போகிற டைமில் எங்களுக்கு எந்த பூச்சி லைக் கட்டைப்பூச்சின்ற மாதிரி எதுவுமே எங்களுக்கு பிரச்சனையாக இல்லை. கீழே வந்து சேர்கிறதுக்கு ஒரு 7 ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 9:30க்கு வந்து நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் வந்துடுங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு 9:30 to ஒரு 10:45 வரைக்கும் கேம்ப் ஃபயர் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு தம்சரஸ்லாம் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் காலையில் நாங்கள் 11 o'clock செக் அவுட் பண்ணி அப்படியே ரொம்ப ஸ்பீடாக அழுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ சண்டே ஈவினிங் 4 o'clock நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் போனதை விட ரிட்டன் வந்தது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், and please subscribe this channel and keep support me. Thank you.